जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणुम जय श्री राधा गोपाल श्री करणुम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणुम जय श्रीல ரூப ரகுநாத கருணம் ஜெய் ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து நம்ம சைத்தன்ய சரிதாம கிளாஸ் வரக்கூடிய அனைத்து பதற்கும் அடிவன பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சைத்தன்யா சரிதா அமிர்தா வகுப்புல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு சில ரூப ரகுநாத் சனாதன கோஸ்வாமி சில ரூப கோஸ்வாமி பார் சில ரகுநாத் பட்ட கோஸ்வாமி பார் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பார் ஜெய சில ஜீவ கோஸ்வாமி பார் ஜெய கோபால் பட்ட கோஸ்வாமி பார் ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு அனைத்து கௌர ஜன பிரியா ஜன பக்தர்களுடைய மகாபிரபு பக்தர்களுடைய கருணையுடன் நம்ம வந்து இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் இது வந்து ஒரு மிக மிக ஒரு ஆழமான ஒரு என்ன சொல்லுங்க ஆன்மீகத்துல நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உயர்தரமான பக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். இது நம்மளுக்கு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வகையான தகுதிகளும் நமக்கு கிடையாது. மகாபிரபு பக்தர்கள் கௌரவ பிரியாஜனா அவங்க கருணை இல்லாமல் நம்ம இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க கருணையுடன் இந்த சாஸ்திரத்தை நம்ம படிப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரிராம ராம ராம ஹரே. ஜெய சைத்தன்ய சரிதாமிர்தா கி ஜெய். ஓகே, என்னோட விஷுவல் சவுண்ட்ல கிளியரா இருக்கா? எல்லாம் கரெக்டா வழங்குதா? எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீஹமதி, வெல்கம் பேக் டு மலேசியா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதி லீலா அத்தியாயம் 2. ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு முழுமுதற் கடவுள். சைத்தன்ய மகாபிரபு சுப்ரீம் பர்சனல் காட் ஹெட். ஸ்லோகம் 93, டெக்ஸ்ட் 93. आश्रय जानीते काहि एनव पदाता एना वेरा उत्पत्ति हेतु सेयि आश्रयाता. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, இருப்பவை எல்லாவற்றிற்கும் இறுதி புகலிடத்தினை தெளிவாக அறிந்து கொள்வதற்காக நான் மற்ற 9 பிரிவுகளையும் விளக்கியுள்ளேன். இந்த 9 தோன்றுவதற்கான காரணம் அவற்றின் புகலிடமே என்று கூறப்படுகின்றது. எஸ் To know distinctly the ultimate shelter of everything that be, I have described the other 9 categories. The cause of appearance of these 9 is rightly called their shelter. ஸ்லோகம் 94, டெக்ஸ்ட் 94. கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகா சர்வாஸ்ரயா கிருஷ்ணா சர்வதாமா கிருஷ்ணீரா சாரீரா சர்வா சர்வே சர்வ விஸ்வேர விஸ்ராமா. மொழிபெயர்ப்பு, முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாவற்றின் புகலிடமாகவும் இருப்பிடமாகவும் உள்ளார். எல்லா பிரபஞ்சங்களும் அவரது உடலில் வசிக்கின்றன. எஸ், மல்லிகா மதி படிக்கிறீங்களா? சரி, மல்லிகா படிக்கிறீங்களா? Okay, Prabhu, நான் படிக்கிறேன். The personality of God as Sri Krishna is the shelter and abode of everything. All the universe rests in his body. Hare Krishna. Hare Krishna. ஸ்லோகம் 95, 95. தாசாமி தாசாமலக்ஷ்ய ஆஸ்ரிதஸ்யராய விக்ரஹா சாரி தசமம் லக்ஷ்யம் ஆஸ்ரிதஸ்ரயः விக்ரஹா ஸ்ரீ கிருஷ்ணாக்கியம் பரம் தாம ஜெகத் தாம நமாமி தத். மொழிபெயர்ப்பு, ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தம் எல்லா சரணடைந்த ஆத்மாக்களின் புகலிடமாக விளங்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்னும் 10வது விஷயத்தை வெளிப்படுத்துகின்றது. அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் எனப்படுகின்றார். அவரே எல்லா பிரபஞ்சங்களின் இறுதி மூலமாவார். நான் எனது வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிப்பதாகட்டும். எஸ், வேற யாரும் இங்கிலீஷ் படிப்பீங்களா? இருக்கீங்களா?
ஓகே, அப்படி இல்லைன்னா சேம் படிக்க மாதாஜி. The 10th canto of Srimad Bhagavatam reveals the 10th object, the Supreme Personality of Godhead, who is the shelter of all surrendered souls. He is known as Sri Krishna and he is the ultimate source of all the universes. Let me offer my obeisance unto him. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபாத் மகாராஜ் பொல்லூருக்கு ஜெய். இங்கு மேற்கோள் காட்டப்பட்டுள்ள இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்தின் 10வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்திற்கான ஸ்ரீதர் சுவாமியின் வியாக்கியானத்திலிருந்து வருகின்றது. ஸ்லோகம் நெக்ஸ்ட் ஸ்லோக 96, பதம் 96, 96. कृष्णेरा स्वरूपा आराशक्ति त्रय ज्ञाना जन्यारहया तन्रनहि कृष्णे ते अज्ञान. மொழிபெயர்ப்பு: கிருஷ்ணரின் உண்மையான தன்மையும் அவரது 3 வேறுபட்ட சக்திகளையும் அறிந்தவன் அவரை பற்றி அறியாமையில் இருக்க முடியாது. எஸ் பள்ளிப்பிரியா மாதிரி படிங்க. ஓகே, ஸ்னேகா மாதிரி படிங்க மாதிரி. One who knows the real feature of Sri Krishna and his 3 different energies cannot remain ignorant about him. Okay. ஏஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபாத் மகாராஜ் பொல்லூருக்கு ஜெய். ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமி பகவத் சந்தர்ப்ப என்னும் தமது நூலில் பரமபொருளின் சக்திகளை பற்றி விளக்குகிறார். மனிதனுடைய மன அனுமானத்தின் வரம்பிற்கு அப்பால் இயற்கையான முறையில் தாமாக செயல்படும் அந்த சக்திகளை கொண்டு எல்லாவற்றிலும் உயர்ந்த அந்த பரம்பொருள் ஒரே சமயத்தில் 4 தெய்வீக தன்மைகளில் நித்தியமாக வீட்டுள்ளார். அவை அவரது வியக்தித்துவம், அவரது அருவ ஜோதி, அவரது சக்தியின் பகுதிகள் மற்றும் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் பிரதான பூரணமான அந்த பரம்பொருள் சூரியனுடன் ஒப்பிடப்படுகிறார். சூரிய தேவன் என்னும் நபர் அவருடைய பிரகாசமான லோகத்தின் ஒளி, சூரிய லோகத்தினுள் இருக்கும் சூரிய கதிர்கள், பல்வேறு இதர பொருட்களின் மீதான சூரியனின் பிரதிபலிப்புகள் என சூரியனுக்கு 4 தன்மைகள் உள்ளன. நாம் நமது வரம்பிற்கு உட்பட்ட யூக முயற்சிகளை கொண்டு திவ்யமான பரம்பொருளின் இருப்பை உறுதிப்படுத்த முயன்றால் அஃது இயலாத ஒன்றாகும். ஏனெனில் அவர் நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட அனுமான மனதில் ஆழத்திற்கு அப்பாற்பட்டவர். உண்மையை நோக்கிய நமது தேடுதல் நேர்மையானதாக இருப்பின் அவரது சக்திகளை நமது சின்னஞ்சிறிய மூளையினால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் ஏற்றாக வேண்டும். விண்வெளி ஆராய்ச்சியில் உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் பலர் பணிபுரிகின்றனர். இருப்பினும் ஜட படைப்பை குறித்த சில அடிப்படை அறிவில் கூட எண்ணில் அடங்காத பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்பிரச்சனைகளை அணுகும் விஞ்ஞானிகள் அவற்றால் குழப்பமடைகின்றனர். அத்தகு பௌதிக அறிவை காட்டிலும் ஆன்மீக இயற்கை வெகு தொலைவில் உள்ளது. எனவே பரம்பொருளின் செயல்களும் ஏற்பாடுகளும் நமது சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பரம்பொருளின் முக்கியமான சக்திகள் 3: அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி மற்றும் நடுநிலை சக்தி. தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக முழுமுதற் கடவுள் வைகுண்ட லோகங்கள் எனப்படும் ஆன்மீக பிரபஞ்சங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த லோகங்கள் இந்த ஜட பிரபஞ்ச படைப்பின் அழிவிற்கு பிறகும் கூட நித்தியமாக இருப்பவை. சூரியன் தனது கதிர்களை எல்லா திசைகளிலும் விநியோகிப்பதை போலவே தமது நடுத்தர சக்தியின் மூலமாக
பகவான் தம்மை உயிர்வாளிகளாக விரிவடைய செய்கிறார். அந்த உயிர்வாளிகளுக்கும் அவரது பகுதிகளே ஆவர். சூரியன் தனது கதிர்களை கொண்டு பனிமூட்டத்தை ஏற்படுத்துவது போல பகவான் தமது பகிரங்க சக்தியினால் ஜட உலகத்தை தோற்றுவிக்கின்றார். பௌதிக படைப்பு என்பது நித்தியமான வைகுண்ட இயற்கையின் திரிபடைந்த பிரதிபிம்பமே. பரம்பொருளின் இந்த 3 சக்திகள் விஷ்ணு புராணத்திலும் விளக்கப்பட்டுள்ளன. உயிர்வாளியும் அந்தரங்க சக்தியும் தன்மையில் சமமானவர்கள் என்றும், பகிரங்க சக்தியானது எல்லா காரணங்களுக்கும் முதல் காரணமாக இருப்பவரால் மறைமுகமாக கட்டுப்படுத்தப்படுகிறது என்றும் அங்கே கூறப்பட்டுள்ளது. சூரிய ஒளியை தடுத்து பனிமூட்டமானது பாதசாரிகளை தவறாக வழிநடத்துவதை போல மயக்க சக்தியான மாயையும் உயிர்வாளிகளை தவறாக வழிநடத்துகின்றது. பகவானின் அம்சங்களான உயிர்வாளிகளை உள்ளடக்கிய நடுத்தர சக்தியை காட்டிலும் மாயா சக்தியானது தாழ்ந்தது. இருப்பினும் உயிர்வாளிகளை கட்டுப்படுத்தும் சக்தி அதற்கு உள்ளது. சூரியனை மறைக்கும் சக்தி பனிமூட்டத்திற்கு இல்லை என்ற போதிலும் சூரிய கதிர்களின் சில பகுதிகளை அதனால் மறைக்க முடியும் என்பதை இதற்கு உதாரணமாக கூறலாம். மாயா சக்தியால் மறைக்கப்பட்டுள்ள உயிர்வாளிகள் வெவ்வேறு உயிரினங்களின் பரிணாமிக்கின்றனர். அற்பமான எறும்பிலிருந்து பிரபஞ்சத்தை உருவாக்கும் பிரம்மதேவர் வரை உடல்கள் வேறுபடுகின்றன. அருவமான பார்வையில் எல்லா காரணங்களுக்கும் முதல் காரணமாக கருதப்படும் பிரதான இனம் என்பது அந்தரங்க சக்தியின் நேருக்கு நேராக காணப்படக்கூடிய முழுமுதற் கடவுளை தவிர வேறென்று. அவர் தமது அச்சிந்திய சக்தியினால் எங்கும் பரவியிருக்கும் ஜட உறவை ஏற்கிறார். இறுதியாக பார்த்தோமானால் அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, நடுத்தர சக்தி ஆகிய 3 சக்திகளும் ஒன்றே என்ற போதிலும் அவை தமது செயல்களின் மாறுபடுகின்றன. வெவ்வேறு சூழ்நிலைகளில் குளிர், வெப்பம் என இரண்டையும் கொடுக்க வல்ல மின் சக்தியை போல பல்வேறு கட்டுப்பாடுகளின் கீழ் பகிரங்க மற்றும் நடுத்தர சக்திகள் அப்பெயர்களில் வழங்கப்படுகின்றன. ஆனால் மூல சக்தியான அந்தரங்க சக்திகளில் அத்தகைய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. மேலும் பகிரங்க சக்தியின் கட்டுப்பாடுகள் நடுத்தர சக்தியின் இருப்பதற்கோ, நடுத்தர சக்தியின் கட்டுப்பாடுகள் பகிரங்க சக்தியில் இருப்பதற்கோ வாய்ப்பு இல்லை. முழுமுதற் கடவுளின் இவையெல்லாம் சக்திகளின் நுணுக்கங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியவர். அறிவு பற்றாக்குறையின் தாக்கத்தினால் அனுபவ அறிவை நம்பும் அருவவாதியாக இருந்தாலும் அதற்கு மேல் அவ்வாறு நீடிக்க இயலாது. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் பணிவான வணக்கங்கள். எப்போதுமே ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரை நம்ம படிக்கும் போது கவனமா கேட்கணும். ஓகேவா? கவனமா கேட்கணும். பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த ஸ்லோகத்தோடைய மூட் என்னது, இந்த ஸ்லோகத்தோட பாவம் என்னது, இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது, இதெல்லாம் பிரபுபாதர் அழகா தெளிவா எங்கேயாச்சும் போட்டிருப்பாரு. ஓகேவா? சில ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வரதுனால சில ஸ்லோகங்கள்ல பொருள் உரை கொடுத்திருக்க மாட்டாரு சில பிரபுபாதர். ஆனா சில இடத்துல அந்த பொருள் உரை கொடுத்திருப்பாரு. அப்ப அது என்னன்னா சேர்த்து இந்த ஒரு 4 ஸ்லோகம் 5-6 ஸ்லோகங்கள் அது என்ன சொல்ல வருது, அதோட மூட் என்னது, இந்த இந்த புஸ்தகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் பிரபுபாதர் அழகா ஒரு கட்டமும் விளக்குறாரு. ஓகே, இன்னைக்குள்ள ஸ்லோகம் என்னதுன்னா, நிறைய பேருக்கு போன வாரம் கிளாஸ் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் 92வது 92 ஸ்லோகத்துல, ஓகேவா, 92, 91, 92 ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பகவானை பத்தி தொடர்ந்து புகழ்ந்து பேசிட்டு வராங்க. கிருஷ்ணரே முழுவதும் கடவுள்னு சொல்லி. அப்ப பகவான் கிருஷ்ணரை பத்தி வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் எழுதுனால அவருக்கு மன திருப்தி ஏற்பட்டது. அவரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி எழுதாத வரைக்கும், பகவானை பத்தி பேசாத வரைக்கும் அவருக்கு மன திருப்தி ஏற்படல. நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கடவுளை ஏத்துக்கலாம், பொதுமக்களும் சேர்த்து நான் சொல்றேன், கடவுளை ஏத்துக்கலாம், ஏற்காம இருக்கலாம், பல விமர்சனங்கள் இருக்கலாம், பல லாஜிக்கான கேள்வி கேட்கலாம். இவ்வளவு தவறு நடக்குது, இவ்வளவு அழிவு வருது, இவ்வளவு வெள்ளங்கள் வருது, இவ்வளோ சூறாவளி காற்று வருது, இவ்வளோ பேர் செத்து போறாங்களே, இவ்வளவு பேரு இறந்து போறாங்களே, இவங்களுக்கெல்லாம் பாக்குறதுக்கு கடவுளை கண்ணு இல்லையா, இந்த கடவுளை நம்மளுக்கு பார்க்காத கடவுளை நம்ம ஏன் பார்க்கணும், ஓகேவா, இவ்வளவு நாள் நான் பூஜை பண்ணனே, இந்த கடவுளை எனக்கு ஒண்ணுமே கண்டுக்கலையே, நான் எதுக்கு திருப்பி நான் பூஜை பண்ணணும், இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கலாம். சில பேர் நல்ல கருத்துக்களும் இருக்கலாம். பகவான் இருக்கிறதுனாலதான் நான் இந்த பெரிய பிரச்சனை தப்பிச்சேன், பகவான் இருக்கிறதுனாலதான் நான் எனக்கு மன நம்பிக்கை இருக்கு,
பகவானுடைய குருவோட பேச்சு கேட்டதுனாலதான் நான் ஒரு நல்ல பாதையில இருக்கேன், இல்லைன்னா நான் எப்பயோ நான் வந்து குட்டிச்சோரா போயிருப்பேன். பல கருத்துக்கு நல்ல கருத்து இருக்கலாம். சில பேர் நடுத்தரமா இருக்கலாம். தேவைப்படும் போது நான் போய் கூப்பிடுவோங்க, இல்லைன்னா நான் இப்போ பாப்பேன், எப்பயாச்சும் நான் டைம் தான் நான் போவேன், எனக்கு தேவைப்பட நான் போவேன். கடவுளை கும்பிடுறது நல்லதுதான், நல்லா கும்பிடனாலும் பிரச்சனை இல்லை. என்னது, நீங்க வந்து உங்க வேலையை பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம், அதுவே தெய்வம் தான். அதான் கடவுள் தான் தூண்ல துரும்பெல்லாம் வராரு, தூணெல்லாம் உடச்சிட்டு வராரு, ஏதாச்சும் ஒரு தூணை பிடிச்சி நீங்க சாமி கும்பிடுங்க, இப்படி சொல்றவங்களும் இருப்பாங்க. அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, கடவுளை வந்து முழுமையா பகவான் நம்புறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் எங்க வேணாலும் இருக்கிறாரு, எப்படி வேணாலும் இருக்கிறாரு, கும்பிட கட்டி போ, இப்படியும் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இதெல்லாம் வந்து எதனால ஏற்படுதுன்னா, வியாசதேவர் மிகப்பெரிய சாஸ்திரங்கள் நிறைய எழுதிக்கிறார். வேதம், வேதாந்த உபநிஷங்கள், புராணங்கள், இந்த மாதிரி இதிகாசங்கள் நிறைய எழுதிக்கிறாரு. மக்கள் வந்து என்னதுன்னா இதுலயே நிறைய படிச்சு பல கருத்துக்கள்ல வந்து டைவர்ட் ஆயிட்டாங்க. டைவர்ட்னா வந்து என்னதுன்னா தவறான சிந்தனைகளுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் வந்து கடவுளை வந்து ஜோதி தான் சொல்லுவாங்க, சில பேர் இல்லைங்க கடவுளுக்கு வந்து அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு, அப்புறம் ஒரு மரத்து அடியில ஒரு சின்ன கல்லு வச்சு அதுக்கு மஞ்சள் பூசி அதுக்கு குங்குமம் வச்சு அதுக்கு துணி கட்டணும், அதுவும் கடவுள் தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அந்த ஒரு செங்கல் வச்சு இல்லை ஒரு கல்லை வச்சு மஞ்ச தடவி பூ வச்சு பொட்டு வச்சு நீங்க கூம்ப மாட்டீங்களா? அப்ப கோயில சிவலிங்கம் வந்து ஒரு கல்லு மாதிரி தானே, அது மட்டும் கும்புறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படியும் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கு உருவம் இருக்கு, 2 கை 2 காலு அப்படியும் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல கடவுள் வந்து உருவம் இருக்கு ஆனா உருவம் இல்லை, ஒரு கல்லு வடிவத்திலேயோ ஒரு சிவலிங்க வடிவத்திலேயோ ஒரு மரத்தை வந்து கூம்புறதுலயோ இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பூத வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு, தேவர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் வந்து என்னங்க பித்ருக்க வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க மோஸ்ட்லி நீங்க சைனீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நிறைய பித்ரு வழிபாடுல அதிகமா ஈடுபாடு இருப்பாங்க. ஏன்னா என் முன்னோர்கள் கும்பிட்டா என் முன்னோர்கள் எனக்கு வந்து நல்ல வழி காட்டுவாங்க அப்படி அவங்க நம்புறாங்க. நீங்க இஸ்லாம் நண்பர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கடவுள் இருக்கின்றார், அல்லாஹ் ஒருத்தனே கடவுள், ஆனா அவருக்கு உருவம் கிடையாது. யார் வந்து கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறீங்களோ அவர் வந்து ஒரு லிமிட் பண்றீங்க, அவர் வந்து ஒரு சின்ன கூட்டுக்குள்ள அடக்குறீங்க, அதனால அல்லாஹ்க்கு கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிறிஸ்தவர் நண்பர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை, அவர் மீண்டும் இந்த பூமியில் திரும்பி பிறந்து விடுவார். அப்ப அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவ வந்து இயேசுநாதரை வந்து கடவுளாக வந்து கும்பிடுறவங்க நிறைய 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 பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்துக்களும் நிறைய தேவ வழிபடுறோம். அப்ப கடவுள் என்ற சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா வியாசதேவர் இந்த மாதிரி பல டைமென்ஷன்ல வந்து அவர் விளக்கி இருக்கிறதுனால, ஏன்னா நீங்க ஜோதி வழிபாடு பண்றாங்களே அவங்களுக்கும் சாஸ்திரத்துல சில ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காரு வியாசதேவர். கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கும் வியாசதேவர் ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு வந்து உருவம் இருக்கு ஆனா உருவம் இல்லை, நீங்க ஒரு மரத்தை கூட வழிபடலாம், ஒரு கல்லை வழிபடலாம், ஒரு இயற்கையாகவும் வழிபடலாம், அப்படியும் ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வியாசதேவர் மூலியமாக. அதே போல கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி வியாசதேவர் சொல்லியிருக்கிறார். ஆனா யார் கடவுள், எந்த கடவுள், எப்படி அவரை எப்படி அணுகணும் அந்த பத்தி டீட்டெயில் ரொம்ப அவர் சொல்லல, மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் வியாசதேவர் அந்த மன திருப்தி அடையாம அவர் கடைசியாக என்ன பண்றாரு, கடவுள் யாருன்னு சொல்லப்பா அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து அவருக்கு வந்து வழி காட்டுறாரு. அப்ப குருவோடைய பேச்சை கேட்டு நாரதர் வந்து குரு, என் வியாசதேவர் வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யர். வியாசதேவர் என்ன பண்றாரு, நாரதரோட பேச்சை கேட்டு அவர் வந்து அந்த கடைசி புராணமாக இந்த கொன்க்ளூஷனாக ஒரு முடிவாக என்ன பண்றாரு, ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எழுதுறாரு. அப்ப இந்த 91 92 வந்து ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது தொடர்ந்து எதை பத்தி பேசி வர்றாங்கன்னா, கடவுள் என்பவருக்கு வந்து பல வகையான ஆர்கியூமெண்ட் நடக்குது, அதாவது விதண்டாவாதங்கள் சர்ச்சைகள் நடக்குது. கடவுள் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான். இந்த பகவான் யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஏசாம்ச கலாபும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்ரீ, அவர்கிட்ட இருந்து எல்லாமே பிரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா சாஸ்திரங்களும் பகவான் பத்தி பேசப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத புராணத்துல பகவானை பத்தி 10 விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. அதுல 9 வந்து அவரை, அதாவது 10வது விஷயத்துலதான், நல்லா தெளிவா கேட்கணும் அந்த கிளாஸ, 10வது பாயிண்ட்ல தான், அதாவது பாகவதத்துல 10 விஷயங்கள் 10 பாயிண்ட் 10 விளக்கங்கள் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? முதல் காண்டத்துல இருந்து 12வது காண்டம் வரைக்கும். அதுல கடைசி 10வது விஷயத்துல பாயிண்ட்ல தான்
பகவான் பத்தி டைரக்டா விளக்கப்படுது. பகவான் கிருஷ்ணனை பத்தி டைரக்டா வந்து சொல்லப்படுது. ஆனா இந்த 10க்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய 1ல இருந்து 9 வந்து பாத்தீங்கன்னா பகவான் பத்தி எக்கச்சக்கமான பில்டப் நிறைய கொடுக்குறாங்க. அந்த பில்டப் வேணும், அந்த 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 அவரை பத்தி புகழ்ந்து பேசணும். அந்த புகழ்ந்து பேசுறதுக்கு 9 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவர் பண்றாரு, இது அவர் பண்றாரு, இது ஒரு பண்றாரு, இதை பண்றாரு, இது பண்றாரு. இதை 10 விஷயங்கள் பாகவத பேசப்பட்டிருக்கு. அதுதான் போனவர் பார்த்தோம். அதை பார்த்துட்டு அப்படியே நமக்கு போவோம். என்ன சொல்லிருக்காங்க? ஷர்கா, விசர்கா, ஸ்தானா, தோஷனா, ஊதி, மன்வந்தரா, ஈசானுகதா, நிரோதா, முக்தி. என் 10வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்ரயா. ஆஸ்ரயனா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு முழு அடைக்கலம். இஸ் த ஓன்லி ஷெல்டர் ஃபார் ஆல் ஜீவாத்மா. ஓகேவா? ஷர்கானா வந்து என்னது? விஷ்ணுவின் முதல் படைப்பு. 5 ஸ்தூல ஜட பொருட்கள், 5 புலனுறு பொருட்கள், 10 புலன்கள், மனம், புத்தி, அதாவது 24 எலிமெண்ட்ஸ் வந்து இந்த பூமியில உருவாக்கப்படுது. 24 வந்து என்னது? 5 வந்து பாத்தீங்கன்னா 5 பஞ்ச மகாபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓகேவா? அடுத்த 5 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 5 ஸ்தூல ஜட பொருட்கள். அதாவது இந்த கண்ணு மூலியமாக நம்ம வந்து என்ன சொல்றது, முதல் வந்து பஞ்ச மகாபூதங்கள். இன்னொன்று வந்து 5 வந்து என்னதுன்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு. இந்த அடுத்து இன்னொரு 5 வந்து என்னதுன்னா 5 புலனுணர்வு பொருட்கள். பார்க்கறது, பேசுறது, கேட்கறது, சுவைக்கிறது. இது 5. இது வந்து 5. அப்ப 5 5 5 3 5 15 ஆச்சு. அடுத்து என்ன பண்ணுங்க? 10 புலன்கள். ஓகேவா? அப்புறம் வந்து என்னன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த காலு, அப்புறம் கை, அப்புறம் வந்து நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய நம்ம டூ பாத்ரூம் போறது, இந்த புலன்கள் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்னது? கடைசியா மனம், புத்தி, அகங்காரம். ஓகேவா? இதெல்லாம் ஒரு நாள் நான் லிஸ்ட் போட்டு நான் கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 24 விஷயங்கள் படைக்கிறாங்க. ஓகேவா? 24 23 இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பகவானால படைக்கப்படுது. அவர் டைரக்டா படைக்கல, அவரால் மறைமுகமாக சக்தியால் படைக்கப்படுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஷர்கா. விசர்கனா வந்து என்னது? 2வது படைப்பு அல்லது நகரக்கூடிய மற்றும் நகராத உடல்களை பிரபஞ்சத்தினுள் பிரம்மாண்டத்தினுள் படைக்கக்கூடியது. அதாவது அசையக்கூடியது, அசையாத இந்த விஷயங்கள்லாம் படைக்குது. இதுவும் பகவானோட சக்தியால் தான் படைக்கப்படுது. 3வது ஸ்தானனா வந்து என்னது? முழுமுதல் கடவுள் விஷ்ணுவினால் செய்யப்படும் பிரபஞ்சத்தின் பராமரிப்பு. பிரம்மா படிப்பாளியாகவும் சிவபெருமான அழிப்பவராகவும் விஷ்ணு பராமரிப்பவராகவும் உள்ள போதிலும் பிரம்மா மட்டும் அது என்ன பண்றாரு? ஸ்தானனா அவரை மெயின்டைன் பண்றாரு. அப்ப பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு? விஷ்ணுவாக யார் மெயின்டைன் பண்றா? விஷ்ணு தான் மெயின்டைன் பண்றாரு. அப்ப விஷ்ணுவாக வந்து இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த அண்டத்தை மெயின்டைன் பண்றாரு. 4வது போஷனா வந்து என்ன? பகவானால் பக்தர்களுக்கு காட்டப்படும் தனி கவனமும் பாதுகாப்பும். எஸ், அவர் இந்த பூமியில பல பேர் இருந்தாலும், பல மென்டாலிட்டியில் உள்ளவங்க இருந்தாலும், அதுல என்னையே வழிபடக்கூடிய பக்தர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பெஷல் கருணையை அவர் காட்டுறாரு. அதுவும் அவர் தான் பண்றாரு. 5வது ஊதியான படைப்பிற்கான ஊந்துதல் அல்லது தொடங்குவதற்கான சக்தி. இதுவே இடம், பொருள், ஏவலின் தேவைகளுக்கு ஏற்றாற் போல எல்லா தரப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கும் காரணமாக அமைக்கின்றார். இப்ப இந்த இடத்துல தான் வந்து பிருந்தாவனம் வரணும், இந்த இடத்துல தான் ஸ்ரீரங்கம் வரணும், இந்த இடத்துல தான் திருவண்ணாமலை வரணும், இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு தீர்த்த ஸ்தலங்கள் எல்லாமே வந்து அவரோட சக்தியால படைக்கப்படுது. இதுதான் ஊதி. 6வது மன்வந்தரா, மனுக்களால் கட்டப்படுத்தப்படும் காலங்கள். ஓகே, அப்போ ஒரு காலங்கள் வருதுல, மனுக்கள் வராங்க. நான் பலவாடி சொல்லியிருக்கேன், 14 மனுக்கள் வராங்க. இப்போ மனுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட சக்திகள் தான் கீழே வராங்க. அப்ப டைம் வந்து இவங்க செட் பண்ணுவாங்க. இப்ப இவங்க வர டைம், இவங்க முடிஞ்சோடனே பிரம்மாவோட ஒரு பகல் முடியுது, அப்ப இவங்க எல்லா டைம்ல பிரம்மாவோட நைட்டு முடியுது, அப்ப திருப்பி வந்து அடுத்த யுகம் ஆரம்பிக்குது, மனுக்கள் மாறுறாங்க. இந்த காலங்கள் டைம் வந்து பகவான் வந்து மனுக்கள் மூலியமாக செட் பண்றாரு. 7வது ஈசானுகதா. ஈசானுகதான வந்து என்னது? முழுமுதல் கடவுள் பூ உலகில் தோன்றிய அவரது அவதாரங்கள், அவரது பக்தர்களின் செயல்களின் ஆகியவற்றை பற்றிய சாஸ்திர தகவல்கள். ஓகே, பகவான் வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து அவரோட அவதாரங்களை இந்த பூமிக்கு கொண்டு வராரு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானுகதா. அதே போல அவர் அது மூலியமாக சாஸ்திரங்களையும் உருவாக்குறாரு நம்ம நன்மைக்காக. 8வது நிரோதனா என்னன்னா? படைப்பின் போது பிரயோகிக்கப்பட்ட எல்லா சக்திகளையும் படிப்படியாக சுருட்டி கொள்ளுதல்.
எஸ், இப்ப படைக்கும் போது எதெல்லாம் படைக்கப்படுதோ இப்ப அழியும் போது திருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? நீங்க தசாவதாரம் படம் பாத்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு விஷ்ணு வாய்க்குள்ள போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிரோதா. அடுத்து 9வது வந்து பாத்தீங்கன்னா முக்தி. முக்தினா வந்து என்னது? இந்த உடல் மனம் என்னும் ஸ்தூல சூட்சும உரைகளின் அடைப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மாக்களின் விடுதலை. இந்த ஆத்மா இந்த உள்ள இருக்கக்கூடிய உடம்பு, அந்த சூட்சும உடம்பு, வெளியில இருக்க உடம்பு, ஸ்தூல உடம்பு, கிராஸ் பாடி, செட்டில் பாடி இதெல்லாம் கடந்து பகவான் கிட்ட போகணும். இதுதான் இதை கொடுக்கக்கூடியவர், இந்த லிபரேஷன், இந்த விடுதலை கொடுக்கக்கூடியவர் பகவான். ஓகேவா? இதெல்லாமே பகவான் வந்து மறைமுகமா செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட இருக்கு? தான் 10வது என்னது? ஆசிரயா, தெய்வீகத்தின் மிக உயர்ந்த தன்மை. யாரிடமிருந்து எல்லாம் தோன்றுகின்றதோ, யாரில் எல்லாம் கூடிக்கொண்டுள்ளதோ, யாரில் பிரளயத்தின் போது எல்லாம் கலந்து விடுகின்றதோ அவரே எல்லாவற்றுக்கும் முழு முதற் கடவுள் ஆதாரம் ஆவார். எஸ், எல்லாமே இப்ப சொன்ன 9ம் இது எங்க இருக்கு? எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருக்கு. கிருஷ்ணரே வந்து ஆசிரியானா வந்து என்ன அர்த்தம்? அவர் தான் நம்மளுக்கு ஒரே அடைக்கலம், only ஷெல்டர். ஓகேவா? அப்ப இது வந்து தொடர்ந்து வந்து கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி, கிருஷ்ணரே முழு முதற் கடவுள், அவர் தான் நமக்கு ஒரே அடைக்கலம், அவரை பிடிச்சிட்டா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்றாரு. ஓகேவா? அப்ப 93ல இன்னைக்குள்ள ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இருப்பவை எல்லாவற்றுக்கும் இறுதி புகலிடத்தினை தெளிவாக அறிந்து கொள்வதற்கான நான் மற்ற 9 பிரிவுகளையும் விளக்கியுள்ளேன். எஸ், நீங்க அந்த கடைசி 10வது பகவான் தான் அந்த only அல்டிமேட் ஷெல்டர். அவர் தான் நம்மளுக்கு ஒரே பாதுகாவலர், அவர் தான் நம்மளுக்கு ஒரே மெயின்டைனர், அவர் தான் நம்மளுக்கு பாதுகாக்க போறாரு. அந்த 10வது பாயிண்ட் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக தான் இந்த மின்னுக்கக்கூடிய மிச்சம் 9 விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி 93வது சொல்றேன். அப்ப கிருஷ்ணர்கிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க அவரை புடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். இந்த உலகம் எப்படி படைக்கப்படுது, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், ஜீவாத்மாவோட வேலை என்னது, ஜீவாத்மா எங்கேருந்து வருது, இது எல்லா நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. 94ல என்ன சொல்ல வர்றாங்க? 94வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வருதுன்னா, முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாவற்றுக்கும் புகலிடம் இருப்பிடமாகவும் உள்ளார். எல்லா பிரபஞ்சங்களும் அவர் உடலிலிருந்து வருகின்றன. எல்லா கேலக்சியும் எல்லா பிரபஞ்சங்களும் அவரோட உடம்புல இருந்து வருது. ஏன்னா விஷ்ணுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதாவது கிருஷ்ணர் நேரடியா இந்த படைப்புல ஈடுபட மாட்டார். அப்ப அவரோட சக்தியாக இருக்கக்கூடிய பலராமகிட்ட வரக்கூடியவதான் பகவான் விஷ்ணு. அவர்கிட்ட இருந்தா உலகத்துல இருந்து எல்லா பிரபஞ்சங்களும் வெளியே வருது. அப்ப அது எல்லாமே பகவான் கிட்ட இருந்தா வருது. ஓகேவா? இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பகவானை சார்ந்துதான் இருக்கு. எதுவுமே பகவானை சார்ந்து இல்லாம, அவர் டிபெண்ட் பண்ணி இல்லாம எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்ரீ கிருஷ்ணா. இதை 94ல சொல்றாங்க. 95ல என்ன பண்றாங்க? பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன பண்றாரு? ஒரு கோட் பண்றாரு. எத்தனாவது காண்டத்திலேருந்து? 10வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல ஸ்ரீதர சுவாமி அவர் வந்து ஒரு விளக்கு வரை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகம், தசமே லட்சியம் ஆசிதஸ்ரயா விக்கிரஹா ஸ்ரீ கிருஷ்ணாக்கியம் பரந்தாம ஜெகத்தாம நமாமி தத். அதாவது என்னது? ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தம் எல்லாம் சரணடைந்த ஆத்மாக்களின் புகழினமாக விளக்கும் புருஷோத்தரமான முழு முதற் கடவுள் என்னும் 10வது விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வந்து அந்த 10வது இருக்கக்கூடிய கிருஷ்ணரை புரியும்? யாரு முழுமையாக பகவான் கிட்ட சரணடைந்தாங்களோ, யாரு முழுமையா பகவான் நம்புறாங்களோ அவங்களுக்கு இந்த 10வது விஷயத்தை பகவானே அவர் வந்து இது எல்லாமே நான் தான், இந்த 9 பேசணுமே இது எல்லாமே நான் சொல்லி அவர் வந்து பகவான் வந்து தன் பக்தர்கிட்ட வெளிப்படுத்துறாரு. ஓகேவா? அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் எனப்படுகிறார். அது வெளிப்படுத்துறது யாருன்னா அவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். இங்க பாருங்க தெளிவா, அங்க வந்து அவர் வந்து அந்த ஸ்லோகத்துல வேஷத்தை எழுதும் போது அங்க விஷ்ணு போடல. எல்லா இடத்துலயும் விஷ்ணு விஷ்ணு பாய்ச்சிக்கு இருந்தாலும் வார்த்தைகளை பாய்த்தாலும், ஆனா இது எல்லாமே யாருக்கிட்ட வருதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி தெளிவா போட்டிருக்காரு. அவரை எல்லா பிரபஞ்சங்களின் இறுதி மூலமாக எல்லா பிரபஞ்சங்களும் அவருக்கு தான் வருது. நான் எனது வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் என்னோட வணக்கத்தை சொல்றேன் அப்படி சொல்றாரு. ஓகேவா? அப்ப எல்லாமே அல்டிமேட்லி கிருஷ்ணர் கிட்ட தான் வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்குள்ள கடைசி ஸ்லோகம் என்ன? 96வது ஸ்லோகம் என்ன சொல்றாங்க? கிருஷ்ணரின் உண்மையான தன்மையும் அவரது 3 வேறுபட்ட சக்திகளையும் அறிந்தவன்
அவரை பற்றிய அறியாமையில் இருக்க முடியாது. அப்ப ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோ மச் இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து என்னன்னா, இந்த ஸ்லோகத்தை அழகா சொல்றாங்க. யாரு கிருஷ்ணரோட 3 சக்திகளை புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, ததா சக்தி, இந்த 3 சக்திகளை பத்தி யாரு புரிஞ்சுக்கிட்டு கூட விடுங்க, புரிஞ்சுக்க வேணாம். யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குதோ, யாருக்கு இந்த இந்த விஷயங்களை காதுல கேட்கிறோமோ, அவங்களுக்கு இந்த அறியாமையிலேருந்து அவங்க வெளியாயிருவாங்க. அறியாமைனா வந்து என்னது, நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ஏன் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு, எதுக்கு கும்பிட்டுக்கிட்டு, சும்மா இருங்க, கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க, வேலை செய்யுங்க, வேலைதான் வந்து சாமி. அப்புறம் வந்து என்னது, கடவுள்லாம் கிடையாது, கடவுள் தான் எல்லா இடத்துலயும் வராரு, துரும்புல வராரு, எதுக்கு போய் கோயில போய் சாமி கும்பிடுறீங்க, கடவுளுக்கு உருவம் இல்ல, கடவுளே ஒருத்தர் இல்ல. இப்படி வந்து அறியாமையில் நம்ம இருக்கக்கூடிய நம்மளுக்கு எப்ப இந்த பகவான 3 சக்தியில புரிஞ்சுக்கிறோமோ, நம்மளோட அறியாமை எல்லாமே போயிடும். ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் வந்து இந்த பகவானுடைய கதைகள் மாற்றிடும். ஓகேவா? அப்ப இந்த 3 சக்திகள் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, ததா சக்தி. அந்தரங்க சக்தினா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சக்தி. நம்ம வேற பேர்ல சொல்லலாம்னா என்ன பேர் சொல்லலாம்னா சிட் சக்தி சொல்லலாம். சிட்னா ஆன்மீகமானது. ஓகேவா? ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி. ஓகேவா? 2வது பகிரங்க சக்தி, தாழ்ந்த சக்தி, இல்லைன்னா பௌதிக சக்தி, இல்லைன்னா ஜட சக்தி, இல்லைன்னா மாயா சக்தி சொல்லலாம். ஓகேவா? இது பகிரங்க சக்தி. இந்த உலகம் எல்லாமே, இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தியால தான் படைக்கப்பட்டிருக்கு, தாழ்ந்த சக்தியால தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆன்மீக உலகம் வந்து பாத்தீங்கன்னா அது அந்தரங்க சக்தியால, உயர்தரமான சக்தியால படைக்கப்பட்டிருக்கு. எப்படி பிரபு சொல்றீங்க எல்லாம் பகவான் சக்தியா? எஸ், எல்லாமே பகவான சக்திகள் தான். ஆனா அவர் வந்து ஒரு இடத்துல அந்த சக்திகள் வேறுபடுது. உதாரணத்துக்கு சில புறப்ப அழகா ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியல. அழகா என்ன சொல்றாருன்னா, ஒரே கரண்ட் தான். ஓகேவா? ஒரே ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜ் வேணாம், என்ன சொல்லலாம், ஓகே, ஒரு என்ன சொல்றது, வாட்டர் ஃபில்டர் வச்சுக்கங்களேன். ஓகேவா? அந்த வாட்டர் ஃபில்டர் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுட சுட தண்ணி வரும், ஒன்னத்துல வந்து கோலா ரொம்ப ஜில்லுன்னு தண்ணி வரும். ஆனா ஒரே எலக்ட்ரிக், ஒரே டப்பா, ஒரே இதுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட அவுட்புட் வெளியே கூட வரக்கூடிய பாத்தீங்கன்னா இங்க ஜில்லுனும் வரும், இங்க வந்து என்னது கூலாவும் வரும். அப்ப கரண்ட் வந்து சூடான கரண்ட் வந்து இல்ல ஜில்லுனா கரண்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரண்ட் வந்து நீங்க எதையுமே சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது அது 2 சைடா வருது. ஏன்னா தேவைப்படுறவங்களுக்கு வந்து சூடான தண்ணியும், இன்னொருத்தர் தேவைப்படுறதுக்கு கூலான தண்ணியும் எடுத்துக்குவாங்க. அதே போலதான் பகவான சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்தரங்க சக்தியும் பகவானோடதுதான், பகிரங்க சக்தியும் பகவானோடதுதான், 3வது இருக்கக்கூடிய ததா சக்தியும் பகவானோடதுதான். ஆனா தேவைக்கு ஏற்றபடி, காலத்துக்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவரோட சக்திகள் சில தன்மைகளை வந்து பிரிஞ்சு, சில விஷயங்களுக்காக பிரிஞ்சு செயல்படுது. இப்ப அந்தரங்க சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சக்தி. அந்த ஆன்மீக சக்தியில வந்து என்ன நடக்கும்? ஆன்மீக சக்திக்குள்ள அங்க முழுக்க எல்லாமே ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமயமானது. அதுல வந்து ஒரு துளி கூட கெட்ட விஷயங்கள், கெட்ட சிந்தனைகள் வராது. காரணம் என்னன்னா அங்க மனசு, புத்தி, அகங்காரம் கிடையாது. எப்படி சொல்றீங்க? மனசுல எப்படி யோசிக்கிறது கிடையாது. அங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பூமியில இருக்கும் போது நம்மளுக்கு இந்த உடம்பு ஒண்ணு இருக்கா, அப்புறம் இந்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு, சூட்சும உடம்பு இருக்கு. ஓகே, அப்ப இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல உடம்பு, கிராஸ் பாடி. இந்த உடம்போடைய புலன்கள், சென்சஸ் வந்து என்னது? கண்ணு, காது, மூக்கு, வாயு, இதெல்லாமே இருக்கு. அதே போல உள்ளுக்கக்கூடிய இன்னொரு உடம்பு இருக்கு, அது சூட்சும உடம்பு. அது சூட்சும உடம்புக்கும் புலன்கள், சென்சஸ் இருக்கு. அது என்னது? யார் சொல்றீங்க பார்க்கலாம்? செட்டில் பாடிக்கு, சூட்சும உடம்புக்கு புலன்கள், சென்சஸ் இருக்கு. அது என்ன சென்சஸ்? அது என்ன புலன்கள்? மனம், புத்தி, அகங்காரம். எஸ், வெரி குட் மாதாஜி. மனசு, புத்தி, அகங்காரம், மைண்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ. அப்ப இதெல்லாம் வந்து சூட்சுமம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. அப்ப ஆத்மா தனிப்பட்ட ஆத்மா ஆன்மீகமாக இருந்தாலும், ஆத்மா ஆன்மீக சக்தியாக இருந்தாலும், ஆனா அது வந்து மனசு, புத்தி, அகங்காரம் என்ற சூட்சும உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு பிறகு இந்த ஜட உலகத்துல உடம்புல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணா இந்த மனசோட பூக்கிலே தான் போயிட்டு இருக்கும் இந்த ஆத்மா. அதனாலதான் மனசுல வந்து பல சிந்தனைகள் ஏற்பட்டோன்னே, பல தவறான சிந்தனைகள், பல தவறான யோசனைகள் வரும்போது இந்த இந்த புலன்கள் என்ன பண்ணுது? தவறான விஷயம் செய்யுது.
அதுக்கு இந்த உடம்புக்கு ஒரு எனர்ஜி வேணும், சக்தி வேணும். அது யாரு இருக்கணும்? ஆத்மா உள்ள. அப்ப ஆத்மாக்கு என்ன ஆயிருது? இந்த மனதால பாதிக்கப்பட்டு இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுது? தவறுகள் செய்ய நேரிடுது. ஆத்மா வந்து தூய்மையானதுதான். ஆனா ஆத்மா எதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு? அப்ப இந்த மனசு வந்து தவறாக இருக்கும் போது, களங்கம் அடைஞ்சிருக்கும் போது, கொண்டமினேட்டா இருக்கும் போது என்ன ஆயிரும்? இந்த மனசோட ஈர்ப்புக்கு ஆத்மா போயிரும். அப்ப என்ன நடக்குது? சோ மச் தவறுகள் நடக்குது. ஓகேவா? அப்ப அதனால என்ன ஆகுது? நம்ம வந்து பகவானை புரிஞ்சு கொள்ள முடியறது கிடையாது. ஓகே. இப்ப உண்மையா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன ஆகுது? இதெல்லாம் வந்து அந்தரங்க சக்தி. சொல்லியிருந்தேன், அந்தரங்க சக்தி. ஓகேவா? பகீரங்க சக்தி, தாழ்ந்த சக்தி. மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் தாழ்ந்த சக்தி. அப்ப நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா, அப்ப இந்த ஆத்மா பகவான் லோகத்துக்கு போகணும்னா, ஆன்மீக லோகத்துக்கு போகணும்னா, இந்த உடம்பையும் விடணும், உள்ளுக்கு இருக்கிற உடம்பையும் விடணும். அப்ப அதுல மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் கழட்டி வச்சுதான் இந்த ஆத்மா என்ன போகணும்? ஒரு ஆத்மா மட்டும் மேல போகும். அங்க போகணும்னா ஸ்பிரிச்சுவலான உடம்பு, ஆன்மீக உடம்பு கிடைக்கும். அது ஆன்மீக உடம்பா இருக்கலாம், இல்ல நீங்க ஆன்மீக மரமா இருக்கலாம், இல்ல நீங்க ஆன்மீக பறவையா இருக்கலாம், இல்ல நீங்க அங்க ஆன்மீக புழுவா இருக்கலாம், இல்லைன்னா அங்க ஸ்பிரிச்சுவலான நீங்க வந்து மீனா இருக்கலாம். அங்க நீங்க எந்த போர்டு வேணா இருக்கலாம். அது எல்லாமே ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல். அங்க நான் கோபியர்கள்லாம் போகணும் கிடையாது. நீங்க அங்க போயிட்டு ஒரு சாதாரண வந்து ஒரு ஃபிஷ்ஷா இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எல்லாமே ஃபுல்லா ஆன்மீகம். அங்க போனீங்கன்னா திருப்பி இந்த பூமிக்கு நம்ம வர மாட்டோம். அப்ப இது வந்து ஆன்மீக நடக்குது. பௌதிக சக்தி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பகவான் சக்தி தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருட்டு. ஓகேவா? அங்க எல்லாமே வெளிச்சம். ஏன் இருட்டுன்னா இது தாழ்ந்த சக்தி, அதனால இருட்டு. மூணாவது சக்தி வந்து என்னது? ததாச சக்தி. பகவானுடைய ஆன்மீக சக்தியில ஒரு சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ததாச சக்தி, நடுத்தர சக்தி. அது என்ன பண்ணுது? இந்த ததாசக்தி மூலியமாக தான் ஜீவாத்மாக்கள் நிறைய வந்து கிருஷ்ணன் கிட்ட இருந்து வெளியே வராங்க. ஓகேவா? ததாசக்தி நடுத்தர சக்தி. அப்ப அதுல நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து இந்த ஜட உலகத்துக்கு வரும்போது, ஓகேவா, ததாசக்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவாத்மாவும் பூமிக்கு வரல. அதுல முக்காவாசியில ஒரு சாதாரண ஒரு குவார்டர், ஒரு சாதாரண ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கால் பகுதி தான் இந்த பூமியில வந்து நம்ம வந்து தவறு செய்து நமக்கு வந்துருக்கோம். ஓகேவா? மீதி கூட எல்லாரும் பகவான் லோகத்துக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. பகவான் லோகத்துக்குள்ளே இருக்கிறாங்க, நித்திய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அங்க. ஓகேவா? அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த பூமியில இருந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டு திரும்பி பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இத்ததா சக்தியோடைய ஜீவாத்மாக்கள். அப்ப இதுல வந்து உதாரணம் கொடுத்துருக்காரு. சூரியன் சில புரோபதம் என்ன கொடுத்துருக்காருன்னா, சூரியன் பகவான், சூரியன் கிரகம் பிளானட், அண்ட் சூரிய கதிர், அண்ட் சூரியனுடைய சன் ரைஸ், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன், சன்னோட ரிஃப்ளெக்ஷன் கீழே வருதுல, இந்த 4 கொடுத்துருக்காரு. அதே போலதான் என்னது பகவானுடைய பகவான் இருக்கிறாரு. பகவானால படைக்கப்பட்ட அவர் அருவ ஜோதி இருக்கு, ஒளி இருக்கு. பகவானுடைய சக்தி பகுதிகள், பகவான பல வகையான சக்திகள் இருக்கு. இந்த சூரிய கதிர்கள் மேல் பகவான பல சக்திகள் இருக்கு. மற்றும் பிரதானம் வந்து என்னது சொன்னல, மனம், புத்தி, அகங்காரம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பிரதானம் சொல்லுவாங்க. ஓகேவா? பகவான் இருக்கிறாரு, பகவானோட ஒளி இருக்கு, அண்ட் பகவானுடைய பல வகையான சக்திகள் இருக்கு. ஏன்னா அதோட பகவானுடைய படைக்கப்பட்ட இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த எலிமெண்ட் சொல்லுவாங்க. எலிமெண்ட்னா வந்து என்ன, மூலக்கூறுகள் சொல்லுவாங்க. இந்த மனசு, புத்தி, அகங்காரம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் வந்து இதான் பிரதானம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பகவான் வந்து எல்லாத்தையும் வந்து அவருடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதெல்லாம் படைக்கிறாரு. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே பகவானை சார்ந்து இருக்குதான், அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இந்த உலகத்துல எல்லா விஷயமும் பகவானை சார்ந்தா இருக்கு. அதை பொருள் சொல்றா பாருங்களா. எனவே பரம்பொருளின் செயல்களுக்கு ஏற்பாடுகளும் நமது சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எஸ், நம்ம வந்து பகவானை வந்து தவறாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம சோ மச் மென்டல் ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க. சொந்த கருத்துக்களை போட்டு புரிஞ்சுக்கிது. அதனால அந்த பொருள் என்ன சொல்றாருன்னா, இந்த சயின்டிஸ்ட் இருக்கிறாங்களா, சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல, யார பௌதிகத்தை ரொம்ப அறிவாளியா நினைச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கடவுளை வந்து ஒரு துச்சமா தான் நினைக்கிறாங்க. காட் இஸ் வெரி என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு இது அப்படி இப்படி நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. நம்ம சுவாசிக்கிற நம்ம இது பண்ற ஆக்சிஜன், தண்ணி, இது எல்லாமே பகவான். நீங்க இந்த உலகத்துல யாரும் ஏதாச்சும் படைக்கணும்னா
எல்லாமே பகவானுடைய எளிமையிலிருந்து தான் படைக்கப்படும். வேற எப்படியுமே வேற சொந்தமா நீ படைக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு இலையை நம்மள உருவாக்க முடியாது. புரியுதா? அதனால நம்ம வந்து என்னன்னா என்னைக்குமே வந்து என்னது பக்த சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்த சங்கம் வந்து இருந்தாதான் நம்ம இந்த உண்மையான விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேவா? நம்ம வந்து பகவான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறாரு. நம்ம வந்து இந்த பக்தி பாதையில வந்து வந்திருக்கிறோம். இதெல்லாமே சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப எல்லாமே புக்ல இப்ப ஏட்டு வடிவத்துல இருக்கு. எல்லாமே வந்து ரைட்டிங்ல இருக்கு. ஓகேவா? எழுதுன ஆட்சியருக்கு புரியுது. ஆனா இதை எடுத்து நம்ம படிக்கும் போது எனக்கு புரிய மாட்டேது. அது வெறும் எழுத்தாதான் பொறுப்பு இருக்கு. அது எனக்கு ஃபீலிங் வர மாட்டேதே. பகவான் அதை பண்ணிருக்கிறாரு, இதை பண்ணிருக்கிறாரு, ஓவர் பில்டப் பண்றீங்க. ஆனா அது எனக்குள்ள வந்து அது இம்பாக்ட் பண்ண மாட்டேதே. ஒரு சாதாரண ஒரு சினிமா பாட்டு நம்மளை இம்பாக்ட் பண்ணுது. எனக்கு கையில முடியெல்லாம் ஏஞ்சிருக்குது. நான் கை கால்லாம் டான்ஸ் ஆடுது. ஆனா பகவான் இவ்வளவு பண்ணிருக்கிறாரு, விஸ்வரூபத்தை காட்டுறாரு, எல்லாமே அவர் தான் சொல்றீங்க. ஆனா அது வந்து எனக்கு ஏன் தாக்கத்தை கொடுக்க மாட்டேது, ஏன் எனக்கு வந்து இம்பாக்ட் பண்ண மாட்டேது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கலாம். அது என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரணத்தினால அந்த பகவானோட விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேது? என்ன காரணம்? சொல்லுங்க. சொல்லுங்க நீங்களும் வந்து கொஞ்ச நாளா காணாம போல நீங்க. சரியில்லை. சரி சரி உடம்பு பாத்துங்க. சொல்லுங்க வந்து. நம்மிடம் இருக்கும் அனார்த்தங்கள் காரணம் பிரபு. அனார்த்தங்கள். வெரி குட் மதுஜி. அனார்த்தங்கள் வேற ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா? ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா தான் நீங்களும் பேசினா கரெக்டா இருக்கும். என்ன காரணம்? ஏன் நம்மளுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் சாஸ்திரத்துல போட்டிருக்கு, எழுத்து வடிவத்துல இருக்கு. ஆனா படிச்சா அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீலிங் வருது இல்ல, வெறும் அது எழுத்ததான் இருக்கு. சொல்லுங்க கிருஷ்ண பிரியா மாதாஜி. நீங்க போன வாரம் சொன்னீங்க இதோட பதில். நம்மளோட சரணாகதியை பொறுத்துதான் சாஸ்திரங்கள் நமக்கு வழங்குறது இருக்கப்பட்டு. வெரி குட். வேற சரணாகதி. சரணாகதி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரணாகதி பொறுத்துதான் சாஸ்திரங்கள் நமக்கு வெளிப்படுத்தும். எஸ். இப்ப இன்னைக்கு உள்ள கிளாஸ்ல நான் இன்னொன்னு சொல்ல போறேன். இந்த சரணாகதி அது அன்னைக்கு சேர்க்க சொல்லியிருக்கேன். சரணாகதி வரணும்னா அதுக்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது அது? யாரு தெரியும்? சரணாகதி இருந்தா கண்டிப்பா அது 100% பதில் அதுதான். சரணாகதி இருந்தாதான் உங்களுக்கு சாஸ்திரத்துல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு ஒரு பையன் ஃபேமிலி விட்டு தூரமா வந்து ஒரு கேம்போ, ஸ்கூல் கேம்போ இந்த மாதிரி இருக்கான். வீட்டு விட்டு வெளியே வந்த பிறகுதான் அவனுக்கு வந்து தெரியும், ஐயோ என் வீட்டுல இருப்பேன், நல்லா சுதந்திரமா இருந்திருப்பேனே இப்படி இப்படின்னு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், வீட்டை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பான். ஓகேவா? எல்லா குடிக்காத சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பிட்டு வச்சுங்களேன். என்ன பண்ணுவான், எப்ப வீட்டுக்கு போவோம், எப்ப வீட்டுக்கு போவோம், எப்ப வீட்டுக்கு போகணும். அவனுக்கு அந்த இடத்துல எவ்வளவுதான் நீ அவங்க ஆக்கி வச்சாலும், எவ்வளவு இது பண்ணாலும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாம இருப்பான். ஆனா அவனுக்கு முழு சந்தோஷம் வராது. ஏன்? அவன் சிந்தனை பூரா வீட்டு சைடு இருக்கும். ஆனா நம்ம பகவானுக்கிட்டேருந்து நம்ம வந்து பகவானோட அம்சங்கள், பகவானுடைய பிள்ளைகள். ஆனா பகவானை விட்டு இங்க பூமியில வந்து கஷ்டப்படுறோமே, பகவான் விட்டு ரொம்ப வருஷமா இங்க இருக்குமே சொல்லி ஒரு சொட்டு கனி கூட கிடையாது. மாறாக என்ன பண்றோம் நம்ம? ஒரே என்ஜாய்மெண்ட், சோ மச் ஆடல் பாடல் எல்லாமே. ஏன்னா பகவானோட பிரிஞ்சு வந்துருக்குமே, வீட்டு விட்டு வந்துட்டோமே, ஒரு கவலையும் துளி கூட கவலை கிடையாது நம்மளுக்கு. அப்ப சரணாகதி வளர்த்துக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து இந்த சாஸ்திரம் சொல்லும், எப்பா நீ வந்து பகவான் லோகத்தை விட்டு பகவான் கிட்ட பிரிஞ்சு வந்துட்ட, பகவான் கிட்ட போகணும், பகவான் கிட்ட நீ பக்தி வளர்த்துக்கோ, சரணாகதி அடை, சரண்டர் பண்ணு, எப்படி பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். அப்ப சாஸ்திரம் சொன்னோன்னே நமக்கு இதெல்லாம் வந்து புரிய வரும். சரணாகதி அடைய கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக நமக்கு புரிய வரும். ஆனா சரணாகதி அடையிறதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். என்னது அது? ஈகோ டெத் பிரபு. ஈகோ டெத், அகங்கார சித்தொழில்கள். அகங்காரத்தை விட வெரி குட். முக்கியமான விஷயம் என்னன்னா அது வெரி குட் தான். சீரியஸ் மென்டாலிட்டி, மனசுல ஒரு உறுதியோட இந்த பக்தியை வந்து நம்ம வந்து அணுகணும். ரொம்ப சீரியஸா நம்ம வந்து பக்தியை வந்து இது பண்ணணும். சீரியஸ்னா வந்து எல்லாத்தையும் பார்த்து முறைக்கணும். எல்லாத்தையும் பார்த்து முறை அந்த முறைக்கிறது இல்லை. சீரியஸ் மென்டாலிட்டினா வந்து என்னது? சொல்றத கேட்கணும், கேட்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணணும்.
ஃபாலோ பண்ணும் போது அது சரியா செய்யணும். ஒரு தவறுகள் 2-3 இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சீரியஸா இருக்கும் போது பகவான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஐயோ, என் பையன் வந்து என்னுடைய பக்தன் சீரியஸா ஃபாலோ பண்றான், ஆனா அவனுக்கு இது தெரியாம இருக்கு, நான் போய் சொல்றேன். என்ன பண்ணுவாரு? நேரடி வந்து வீட்டுல கல் தட்டுவாரா? கிடையாது. ஒரு கிளாஸ் மூலியமாகவோ, இல்ல நீங்க படிக்கக்கூடிய புஸ்தகம் மூலியமாகவோ, இல்ல நீங்க படிக்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு கேட்கக்கூடிய ஆடியோ மூலியமாகவோ, ஏதோ ஆச்சாரிய மூலியமாகவோ, பக்தர் மூலியமாகவோ சொல்லுவாரு, பிரபு இதை பண்ணாதீங்க, ஒழுங்கா தான் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏன் இதை மாத்துறீங்க, இதெல்லாம் இப்படி கிடையாது, இது இப்படி செய்யணும், இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. புரியுதா? அப்ப அந்த சீரியஸ் மென்டாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்பதான் என்ன ஆகும்? அந்த ஃபுல் அட்டென்ஷன் இன் மூட் ஆஃப் குட்னஸ். எல்லாத்துலயும் முழு கவனம் நம்மளுக்கு தேவை. இது ஆச்சரிய சொல்றாங்க. சம்டைம் திஸ் மூட் அரைஸ். ஓகேவா? ஸ்டடி ஸ்ரீமத் பாகவதம் ஸ்க்ரூட்டினைசிங்லி, அதாவது கவனத்தோட ரொம்ப நல்லா ஷார்ப்பா சாஸ்திரங்களை படிக்கும், ரொம்ப ஷார்ப்பா தெளிவா படிக்கணும். ஸோ மேலோட்டமா படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். என்னதுன்னா, சில புரோபாதர் வந்து பகவத்கீதையில அது எந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் வந்து அந்த பர்பட்ல அந்த பொருளூர்ல வந்து புரோபாதர் வந்து கொடுத்திருப்பாரு. என்னன்னா, சதுர்மாசியா விரதங்கள் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க, சதுர்மாச விரதங்கள் நிறைய இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, அது நம்ம வந்து கடைப்பிடிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு புரோபாதர் பர்பட்ல போட்டிருப்பாரு. போடுறதுல அந்த மாதிரி ஒரு லைன் வந்து வந்திருக்கும். அது இது என்ன ஆச்சுன்னா ஒரு சக்தியாவே ஆச்சு. ஓ எஸ் எஸ், வெரி குட், புரோபாதர் வந்து சொல்லிட்டாரு, புரோபாதர் இங்க வந்து சதுர்மாசி கடைபிடிக்கணும்னு சொன்னாரு. அவரு அந்த ஸ்லோகத்துல என்ன மூட்டுக்கு அது சொன்னாரு, அவர் எதுக்காக சொன்னாரு, அவர் சதுர்மாச கடைபிடிக்க வேணாம்னு சொல்லியிருந்தாருன்னா, அவர் எதுக்காக பல லெட்டர்ஸ் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு டிவோட்டிஸுக்கு வந்து எழுதுறாரு, அவரு சிஷியர்களுக்கு எழுதுறாரு. சதுர்மாசியம் வந்து முதல் மாசம் கீரைகள், 2வது மாசம் வந்து தயிர் யோகட்டு, 3வது மாசம் வந்து பால் வகைகள், 4வது மாசம் வந்து உளுந்து, இதெல்லாம் விட்டுடுங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஒரிஜினல் சதுர்மாசியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளைதான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. தாடி மீசை இதெல்லாம் வந்து ஆண்கள் வந்து வெட்டக்கூடாது, நெகை வெட்டக்கூடாது. ஓகேவா? ஒரு வேளை சாப்பிடணும். சாண்டிங் வந்து 16 மாலை கிடையாது, சாண்டிங் வந்து 64 மாலைகள் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு கௌடிய மாட்டுல. நான் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஓகேவா? ஆனா இது வந்து பிரச்சார மூவ்மெண்ட், இது ப்ரீச்சிங் மூவ்மெண்ட். நான் தாடி வெட்ட வேணாம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அது மாசத்துல அவன் தாடி வளர்த்துட்டு இருக்கிறாங்க வெள்ளக்காரங்க இப்பீஸ். அப்ப என்ன ஆகும்? தாடி வளர்த்து அவங்க இன்னும் வந்து வளர்ப்பாங்க. அதனால வந்து அந்த டிசிப்ளின் போயிடும். அதனால என்ன பண்ணாரு, சில முக்கியமான விஷயங்களை எடுத்து புரோபாதர் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சொன்னாரு. அந்த ஸ்லோகத்துல வந்து எதுக்காக அப்படி சொன்னாருன்னா, அதுல வந்து பக்தி பத்தி பேசும்போது, பக்தி விஷயம் பேசும்போது அதுக்கு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகேவா? ஆனா அதுல சொல்லியிருப்பாரு கரெக்டா தெளிவா புரோபாதர் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாரு. நம்ம ஆள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஒரு லைன் மட்டும் கட் பண்ணி அழகா எடுத்து பிரபு பாத்தீங்களா பிரபுன்னு. ஓகேவா? அதனால புரோபாதர் எந்த ஸ்லோகத்துல எந்த மூட்ல பேசுறாரு, அவருடைய உள் கருத்து என்னது, அவர் எந்த வச்சு அது இந்த பாயிண்ட பேசுறாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனாலதான் வந்து தெளிவா படிக்கணும். 3 விஷயங்களை வளர்த்துக்கணும் நம்ம. ஓகேவா? இது எதுக்காக நான் 3 விஷயங்கள் வந்து என்ன நம்ம சொன்னது, சீரியஸ் மென்டாலிட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அட்டென்ஷன், கவனத்தோட இருக்கிறது, கவனத்தோட கேட்கறது, எது கேட்டாலும் நம்ம கிளாஸ் கேட்கணும், கவனத்தோட கேட்கறது. 3வது ரொம்ப தெளிவா சாஸ்திரம் படிக்கிறது. இந்த 3 எப்ப நம்ம வந்து இந்த வளர்த்துக்கிறோமோ, நம்மளுக்கு வந்து இந்த 3 விஷயங்கள் மூலியமாக நம்மளுக்கு வந்து பணிவு, ஹம்பிள்னஸ், அந்த மூட் வந்து நம்மளுக்கு அரைஸ் ஆகும், டெவலப் ஆகும். இது வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. பணிவு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா வகையான சகலமும் வந்து சேரும் நம்மளுக்கு. அப்ப கருணை, நீங்க பணிவு வந்துச்சுன்னா உங்களுக்கு கருணை. ஓகேவா? ரியல் நேச்சர் ஆஃப் மெர்சி. வாட் இஸ் த ரியல் நேச்சர் ஆஃப் த மெர்சி? ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, மெர்சி மேக் ஆன் ஹம்பிள். எஸ், நீங்க பணிவு வந்து எப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இந்த பணிவு பத்தி, இந்த ஹம்பிள்னஸ் பத்தி பேசுறோம்னா, இந்த பணிவு ஹம்பிள்னஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பகவான் யாருன்னு உங்களுக்கு காட்டிடுவார். பகவான் யாரும் உங்களுக்கு காட்டிடுவார். நீங்க பிரகலாத மகாராஜா பாருங்க, குந்தி மகாராணி பாருங்க, திரௌபதியை பாருங்க, நீங்க துருவ மகாராஜா பாருங்க, நீங்க இன்னும் பல பக்தர்களுக்கு ஹரிதாஸ் தாக்கூர் பாருங்க. எல்லாத்துக்கும்
ஒரு மேஜரான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எட்டிடியூட் இருக்கும். எல்லாமே பக்தர்கள் சாண்டிங் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் பணிவான பொசிஷன்ல தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளவு அடிச்சாலும் அவங்க தாங்குவாங்க. எஸ், எல்லாருக்கும் அந்த பணிவு என்ற குவாலிட்டி அது ஹை லெவல்ல இருக்கும். இப்ப ஹரிதாஸ் தாக்கூர் கதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், யாராச்சும் உங்களை வந்து வீட்டுக்கு வெளியில வச்சு அடிச்சாங்கன்னா எவ்வளவு சத்தம் போடுவோம். ஏய், என்ன வீட்டுல வெளியே வச்சு அடிக்க, அக்கா பார்க்க மாட்டாங்க. 22 மார்க்கெட்ல 22 மார்க்கெட், 22 ஒரு மார்க்கெட்ல அவ்வளவு பேர் இருப்பாங்க. எல்லார் முன்னுக்கும் வந்து சட்டையை கழட்டி அவரை வந்து அட்டிச்சு துவச்சு காய போட்டாங்க. முஸ்லிம் ஆட்சியில, முகலாயர்கள், முஸ்லிம் ஆட்சியில இந்த மாதிரி நடந்துச்சு. அப்ப அங்க வந்து எந்த அளவுக்கு ஹம்பிள்னஸ், பணிவு இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே பகவான் கருணை எடுக்கும். இங்க பணிவு இல்லைன்னா அது கருணையா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அதான் ஆக சொல்லுங்க, வாட் இஸ் த ரியல் நேச்சர் ஆஃப் த மெர்சி? எது வந்து இயற்கையான கருணை? இயற்கையான கருணைன்னா வந்து என்னதுன்னா, அந்த கருணை உங்களைய பணிவாக உங்களை மாற்றும், நம்மளைய ஹம்பலா மாற்றும். அல்ல ஞாபகம், நான் கருணை வாங்குறேன்னா பிரபு, நான் உண்மையை கருணை வாங்குறேன்னா, கருணை வாங்கினா பிரபு, கருணை கிடைச்சா பிரபு, என் கருணை வருதா பிரபு, என் குருமா கருணை கொடுத்தாரா பிரபு, பகவான் கருணை கொடுக்குறாரா பிரபு, இந்த கருணை வந்துச்சா பிரபு, இந்த கருணை 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 மரிசி 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 வருதா 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 வருதா? எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் கேள்வி இருக்கும். எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஒரே ஒரு முக்கியம் பாயிண்ட் இதுதான், நம்மளுக்கு பணிவு வருதா? எப்படிப்பட்ட பணிவைய? குரு கிட்ட இப்படி, குரு போனது பிறகு அப்படி, இப்ப தலைவருக்கு முன்னுக்கு இப்படி, தலைவர் போன இப்படி, அப்படி இல்ல. நேச்சுரலான அம்பிள்னஸ், இயற்கையாகவே உள்ளுக்குள்ள ஒரு அம்பிள்னஸ் வரும், பணிவு வரும். எஸ், எல்லாம் பகவான் பண்றாரு. இயற்கையான பணிவு வரும்போதுதான் ரியல் மெர்சி உங்களுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள வருதுன்னு சொல்லி ஆச்சு. more mercy and more we feel humble. அந்த கருணை அதிகமா கிடைக்க நம்ம ஒன்னும் பணிவா ஆகிட்டே போகும். நம்ம வந்து அகங்காரமா ஆக 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 நமக்கு கருணையை குறைஞ்சிக்கிட்டே வரும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது நாட் இஸ் மை பாயிண்ட், என்னோட கருத்து இல்ல, ஆச்சாரியர்களோட கருத்து. ஓகேவா? தென் மோர் ஹம்பிள், தென் மோர் வி pray them more we can chant nicely. Yes, okay. அதாவது என்னதுன்னா, நல்லா ஞாபகம், கருணை வர 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 நம்ம ஹம்பலா ஆகிட்டே வரும். ஹம்பலா இருக்க 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 நம்ம சாண்டிங் வந்து பியூரா மாறிட்டே வரும். பாருங்க, இந்த 3 பாயிண்ட் பாருங்க, இவ்வளவு அழகான பாயிண்ட். ஏன் ஒரு சாண்டிங் ஒழுங்கா வர மாட்டேது? இது நல்லா ஞாபகம், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துல நம்மளுக்கு ஒரு சந்தேகம், இல்ல ஒரு கேள்வி, ஒரு டவுட், நான் ஏன் ஒரு பக்தி இருக்கேன், எனக்கு கஷ்டமா இருக்குன்னா, இதுக்கு என்னைக்குமே ஒரு பதில் மட்டும் பட்டுன்னு வந்துடாது. என்னைக்கு நல்லா ஞாபகம். இப்போ உதாரணத்துக்கு மகாராஜ், why very difficult to chanting? சாண்ட் பண்றது why very difficult to chant? ஏன் நம்ம சாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு? why எனக்கு ஏன் தூக்கம் வருது? ஏன் நம்மளுக்கு இதா இருக்கு? அதுக்கு வந்து ஒரே பதில் வந்துடாது. என்னைக்கும் ஒரு பதில் வந்து ஒரு ஆன்சரா மாறாது. இது எல்லாமே வந்து ஒரு சங்கிலி தொடர், ஒரு ஜாயிண்ட். நீங்க பாருங்க, அவ்வளவு அழகா சொல்லிக்காருன்னு. அழகா பாருங்க, முதல்ல பாருங்க, கருணை வந்துச்சுன்னா, கருணை கிடைச்சிச்சுன்னா, அந்த கருணை நம்மளை வந்து பணிவான ஒரு நபரா மாத்தும், நம்ம பணிவான பர்சனா மாத்தும். ஓகேவா? கருணை ஒரு பாயிண்ட். அப்புறம் 2வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, பணிவான நம்மளை மாத்தும், நம்ம வெரி ஹம்பிள் பர்சனா மாறும். ஓகே, ஹம்பிள் பர்சனா மாறினா 3வது என்ன நடக்கும்? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன்னும் அதிகமான பணிவு, மோ ஹம்பிள் நமக்கு ஒரு ஒன்னும் பணிவு அதிகமா வரும். பணிவு அந்த ஹம்பிள்னஸ் வர வர என்ன நடக்கும்? அடுத்த பாயிண்ட் வந்து என்னது? நம்ம வந்து சாண்டிங் ஒழுங்கா வரும், சாண்டிங்ல டேஸ்ட் வரும். சாண்டிங்ல நல்லா டேஸ்ட் வரணும்னா ஹம்பிள் முக்கியம். அப்புறம் இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடர். பணிவு, மெர்சி, இந்த மெர்சி வந்து நம்மளை பணிவா மாத்துது, ஹம்பிளா மாத்துது. அந்த ஹம்பிள் வந்து நம்ம இன்னும் பணிவான மனிதனா மாத்துது. அந்த பணிவு நம்ம என்ன பண்ணுது, அந்த ஹம்பிள்ஸ் என்ன பண்ணுது, நம்மளோட சாண்டிங்கை பியூரா மாத்துது. எவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கு பாருங்க, எவ்வளவு உழைப்பு போட வேண்டியது இருக்கு. சும்மா எடுத்தோன்னே ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு பதில் எதிர்பார்க்குது கிடையாது என்னைக்குமே. அது இது எல்லாமே உழைப்பு போடணும். ஏன் பிரபு கிருஷ்ண பக்தியில் நமக்கு ஏன் பிரபு அதனால டேஸ்ட் வரல? ஏன் பிரபு எனக்கு மாதிரி கிருஷ்ண பக்தியில் மாதிரி ஏன் ரொம்ப உற்சாகமே இல்லை? இல்லைன்னா இது எல்லாமே இருக்கு, இது எல்லாமே ஜாயிண்ட். அப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? சீரியஸ் மென்டாலிட்டி, நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்மளோட மைண்ட் செட் என்னைக்குமே சீரியஸா இருக்கணும்.
சீரியஸ் முறைக்கிறது இல்ல, டிராமா பண்றது இல்ல, கத்துறது இல்ல, நான் யாரும் அந்த சீரியஸ் இல்ல. உள்ளுக்குள்ள வைராக்கியம், அதான் சீரியஸ்னஸ், வைராக்கியம் இருக்கணும். இது வேணானா வேணாம், இது வேணும்னா எனக்கு கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். முயற்சி பண்ணு, முயற்சி. உடனே எல்லாமே வந்துடாது. மழை பெஞ்சதுல இருந்து திடீர்னு காலம் பூக்குற மாதிரி உடனே எல்லாம் பூத்து வந்துடாது. நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஆனா நம்ம தொடர்ந்து பயிற்சி, முயற்சி, எஃபர்ட் போடணும். எல்லாம் எஃபர்ட் போட 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 பகவானோட கருணை கிடைக்கும் போது நம்ம எஃபர்ட் போடும் போது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா மாறும். தாமோதர் லீலையில பாக்குறோம்ல, யசோதா கிருஷ்ணரை கட்டும் போது 2 இன்ச்சு பத்தல. இந்த 2 இன்ச்சு என்னது? அது யார் சொல்ல முடியும்? வாட் இஸ் 2 இன்ச்? அது என்னது? அது your effort, Prabhu. Then another one, the mercy of Bhagavan. Yes, very good. 2 விஷயங்கள். அது 2 இன்ச்சு என்னது? யசோதா கட்டுவாங்க. 2 இன்ச்சு பத்தாது. அப்ப 1 இன்ச்சு என்ன ஆகுதுன்னா யசோதாவுடைய முயற்சி. 1 இன்ச்சு என்னது? கிருஷ்ணனோட கருணை. இந்த 2 ஜாயின் பண்ணும் போதுதான் நீங்க கிருஷ்ணரை கட்ட முடியும். அது என்ன சொல்றாங்க? நல்ல ஞாபகம். தாமோதர் லீலையில அவ்வளோ உள்ளுக்குள்ள இடன் மிஸ்டரி இருக்கு, மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் நிறைய இருக்கு. யசோதா உரல்ல கட்டி போடுறாங்களே, அது சும்மா வெளியில பார்க்கும்போது உரல்ல கட்டி போடுறாங்க, கிருஷ்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கிடையாது. நம்ம மனசு உரல் மாதிரி, அந்த 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 இது மாதிரி அந்த மனசுல கிருஷ்ணன் நம்ம கட்டி போடணும். அதுதான் தாமோதர போட்டோ வெளியே நம்மளுக்கு இருக்கு. அப்ப அதுல கட்டி போடணும் என்ன வேணும்? 2 விஷயங்கள் தேவைப்படுது. அதான் பகவான் சொல்லி கொடுக்குறாரு. ஒண்ணு யசோதர முயற்சி, ஒண்ணு பகவான கருணை. நம்ம பகவானோட கருணை கிடைக்குதுன்னா நம்ம நம்ம முயற்சி பண்ணணும், உழைப்பு போடணும். உழைப்பு போடாம சும்மா உட்காந்து நம்ம நானும் கோயிலுக்கு வரேன், நானும் இது பண்றேன் அப்படி கிடையாது. நிறைய உழைப்பு போடணும். சும்மா போறது இல்ல. ஒரு பில்டிங் கோயில் என்றது ஒரு பில்டிங் வச்சுக்கல, அந்த பில்டிங்குள்ள சும்மா வந்துட்டு போறது இல்ல. இப்ப எறும்பு கூட தான் வந்துட்டு போகுது, பாசம் கூட தான் வந்துட்டு போகுது, ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கரப்பாம்பூச்சி, ஒரு என்ன சொல்றது, ஒரு பள்ளி கூட வந்துட்டு போகுது. நம்மளும் அது மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தா ஒண்ணுமே இல்ல. உழைப்பு போடணும். உழைப்புனா என்னது? சேவை செய்யணும், நாலேஜா வளர்த்துக்கணும், அறிவை. ஆமாண்ணா, சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? நான் சில பார்த்துருக்கேன். என்னன்னா, நான் சேவை செய்யறேன் பிரபு, ஆனா எனக்கு எந்த ஞானமும் இல்லை, எந்த படிப்பு இல்லை, அப்படியே இருந்துட்டு பிரபு. அப்படி கிடையாது. நம்ம சொல்றதை நம்ம கேட்டு நம்ம நாலேஜ் வளர்த்துக்கணும். நம்மளுக்கு தான் பாத்தீங்கன்னா கேள்வி ஞானம் இருக்கு. புக்கை படிக்க தெரியல, அறவே படிக்கலாம், நம்மளுக்கு கேள்வி ஞானம் சொல்லியிருக்கு. நம்ம லிசனிங், சிரவணம் மூலியமாக நம்ம அதுக்குதான் கிளாஸ் வைக்கிறாங்க. கிளாஸ்ல எல்லாரும் உட்காந்து கவனம் கேட்கணும். நிறைய இடத்துல கிளாஸ் எப்படி ஓடுது? கிளாஸ்ல ஜெய ராதா மாதவ ப்ரூப் பாடி ஒருத்தவங்க ஸ்பீக்கர் பாடி கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க ஒரு சிறு பேர் போனு, ஒரு சில பேர் அப்பதான் சாண்டிங்கு. கிளாஸ் ஓடும் போது சாண்டிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹரிகதா ஓடுது, நீங்க உட்காந்து பேசுறீங்க, ஜெபம் பண்ணலாம் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது பிரபு. ஆனா பண்றதை நம்ம இவ்வளவு பேர் இடத்துல பார்த்திருக்கோம். பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அதுவும் ஹரிகதா, இது பகவான் நாம தான் பண்ணலாம் ப்ரோ, எல்லாம் சேம் தானே ப்ரோ, எல்லாம் ஒரே இதுதான். நோ. ஏன்னா நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்லயும் இருக்காது, என்ன சொல்றாங்க கேட்க மாட்டோம். அப்புறம் நாமத்திலயும் இருக்காது, நாமத்திலயும் கவனம் இருக்காது. சும்மா ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா அதுதான் கறக்க வரும். பின்னால ராம ராம ஹரி ஹரி எல்லாம் காணாவே போயிருக்கும். அதுலயும் கவனம் இருக்காது, அதுலயும் கோட்டை விட்டுருவோம். கிளாஸையும் உள்ள கேட்க மாட்டோம், அதுலயும் கோட்டை விட்டுருவோம். அப்ப கவனமா கேட்கணும். நம்ம கவனமா கேட்கும் போது கிளாஸ் கொடுக்கறாங்க, ஹரிகதை ஓடுது, யாரா வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா? உங்களுக்கு பிடிக்காத நபர் உட்காந்து கிளாஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த நபருக்கு மேல உங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம், பல கமெண்ட்ஸ் இருக்கலாம், பல இதா இருக்கலாம். இவரே செய்ய மாட்டாரு, இவரே போய் கிளாஸ் கொடுத்துருக்காரு, நான் அவங்க கேட்கணுமா? கிடையாது. வியாசனத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஓகேவா? அப்ப நீங்க பகவான் கிட்ட குரு கிட்ட பிரார்த்தனை உட்காரும் போது உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு கேட்டு நீங்க அன்னாடிக்க படிச்சு உங்களுக்கு காதுல புளிச்சு போன அதே நம்ம உடம்பு இல்ல, நான் ஆத்மா, அதுவே அவர் திருப்பி ரிப்பீட் பண்ணி பேசினாலும் நம்ம அமைதியா உட்காந்து கேட்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பிரபு இந்த கிளாஸ் கேட்டு பிரபு வெளியில உட்காந்து சாண்டிங் பண்றேன் கிடையாது. ஹரிகதா என்பது என்னது? புரோபா எதுக்காக செட் பண்ணாரு? ஆச்சாரியர்கள் மகாபிரபு எதுக்கு செட் பண்ணாரு? நினைச்சு பாருங்க. மகாபிரபு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறாரு. சர்வபௌம பட்டாச்சாரியார் அவர் மிகப்பெரிய ஒரு பண்டிட், ஆனா மகாபிரபு சாட்சா முழு முதல் கடவுள். ஆனா அவர் என்ன பண்றாரு? தனக்கு தெரிஞ்ச வேதாந்தத்தை பேசுறாரு,
தெரிஞ்சு அதாவது மகாபிரபுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் மகாபிரபுக்கு முன்னுக்கு இவர் வந்து அந்த வேதங்கள்லாம் பேசுறாரு. சர்வ பட்டாச்சாரியா பூரி ஜெகநாத் டெம்பிள்ல நடக்குது இது. ஆனா மகாபிரபுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் என்ன பண்ற 7 நாள் என்ன பண்றாரு, அம்பலா உட்காந்து அந்த கதை கேட்கிறாரு. நம்ம வந்து எந்த இயக்கத்தை ஃபாலோ பண்றோம்? நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்றோம், மகாபிரபு ஃபாலோ பண்றோமா? கிருஷ்ணரை ஃபாலோ பண்றோம், மகாபிரபு ஃபாலோ பண்றோமா? Mahaprabhu. கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுவா ஃபாலோ பண்ணக்கூடாதா? பண்ணணும் பிரபு. ஆனா மகாபிரபு இன்னும் கருணையானவர். நம்ம நிறைய அபச்சாரம் பண்ணக்கூடியவங்க. அதனால நம்ம இல்ல சைத்தன்ய மாதவி, மகாபிரபு கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணக்கூடாதா? பண்ணலாம் பிரபு. பண்ணணும். எப்படி கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாம்? ஆச்சாரியர் மூலம் ஃபாலோ பண்ணலாம். இல்ல நான் சொல்றது கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் சைத்தன்யா மகாபிரபு கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணக்கூடாதா? திஸ் இஸ் தத்துவா. ஃபாலோ பண்ணலாம் பிரபு. ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஸ்னேகா மாதாஜி. I think no, Prabhu. You must follow Chaitanya Mahaprabhu Sankirtanam, which is more flexible for Kali Yuga. அதாவது என்ன, நிறைய பேர் கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணலாமே, நிறைய பேர் புதுசா இருக்கலாம். தத்துவா என்ன சொல்லுதுன்னா, ஆச்சரியம் என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணர் நம்மளோட கோல், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளுடைய இலக்கு, நம்மளோட கோல். ஆனா கிருஷ்ணரை பண்ணதை நம்ம பண்ண முடியாது, கிருஷ்ணரை பண்ணதை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் லீலா புருஷோத்தமா. அவருக்கு கோபிகளுடைய சட்டையை திருடுறாரு, அந்த பானையை உடைக்கிறாரு, அதாவது கோபிகளோட வல்லாறாரு. இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்? நம்ம செய்ய முடியாது. அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பகவத்கீதை பேசியிருந்தாலும் அவர் பகவத்கீதை பேசினத அவர் நடைமுறையில பிராக்டிக்கலா செஞ்சு கட்டுறதுக்காக தான் அவரு எக்ஸாம்பிளா ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு வராரு. நம்ம சைத்தன்யா மகாபிரபுடைய ஃபாலோவர்ஸ். நம்ம கிருஷ்ணரை என்ன பண்ணாரோ, கிருஷ்ணர் லீலைகளை பண்ணாரு, கோபி அந்த மாதிரி பண்ணி கிருஷ்ணரை அடைய முடியாது. கிருஷ்ணரை அடையணும்னா மகாபிரபு மூலியமாக தான், மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்தாரோ, மகாபிரபு என்ன செட் பண்ணாரோ அது மூலியமா தான் நீங்க அடைய முடியும் கிருஷ்ணரை. ஏன்னா மகாபிரபு துவாபர யுகத்துல வரல, மகாபிரபு கலியுகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், கலியுகத்துல என்ன மென்டாலிட்டியில இருப்பாங்க, கலியுகத்துல யாரும் என்ன தவறு பண்ணுவாங்க, இந்த தவறெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படி வந்து கலியுகத்துல பக்தி பண்றது அப்படின்னு கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக தான் மகாபிரபு வந்தாரு. நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுமே ஆனால் நம்ம கிருஷ்ணரை அடைய முடியாது. ஏன்னா அவர் லீலா புருஷோத்தமா, நம்ம லீலா ஜீவாத்மா கிடையாது. நம்ம பகவானோட பக்தர்கள், பகவானுடைய சேவகர்கள். அவர் மகாபிரபு என்ன பண்ணாரு? பகவானுக்கு சேவகனாக வந்தாரு. அப்பதான் நம்ம மகாபிரபு ஃபாலோ பண்ணாதான் நம்ம அவரோட படம் வர மாட்டேங்குது. அதாவது மகாபிரபு ஃபாலோ பண்ணாதான் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணன் அடைய முடியும். தெளிவா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுங்க. கிருஷ்ணர் வந்து நம்மளோட கோல். ஆனா கிருஷ்ணர் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னா மகாபிரபு மூலியமா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மகாபிரபு யாரு? சாக்ஷாத் கிருஷ்ணர். ஏன்னா கிருஷ்ணர் வந்து லீலா புருஷோத்தமா, ஓகேவா? மகாபிரபு வந்து பிரேம புருஷோத்தமா. கிருஷ்ணர் மகாபிரபுடைய இலக்கு வந்து யார், கோல் வந்து யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிலோசபி. தத்துவங்களை ரொம்ப தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவன் மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? அவரே சர்வ பட்டாச்சாரிய உட்காந்து பேசும்போது அவரே ஹம்பலா உட்காந்து கேட்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிளாஸ் கொடுத்தாலும், நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகளை பேசினாலும் பணிவாக உட்காந்து கேட்டோம். மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இயக்கம் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் தான், கிருஷ்ண உணர்வு இயக்கம் தான். ஆனா உள்ளுக்கு இருக்கிற சிஸ்டம் எல்லாமே மகாபிரபு கொடுத்து வந்தது. மகாபிரபுவோட இயக்கம், மகாபிரபுவோட சிஸ்டம், ஓகேவா? ஆனா நம்ம கோல் கிருஷ்ணா. ஆனா சிஸ்டம் எல்லாமே, இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே மகாபிரபு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இந்த கலியுகத்தில் ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட இயக்கம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சொன்ன மாதிரி பணிவு, இந்த மர்சி, கருணை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா பகவானை ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சொன்னல, நம்மளுக்கு வந்து இயற்கையான கருணை கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு கருணை கிடைச்சுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்?
நம்மளுக்கு ஹம்பிள்னஸ், நேச்சுரலான ஹம்பிள்னஸ் நம்ம டெவலப் ஆகும். இதுதான் நமக்கு வந்து இதான் வந்து இந்த மீட்டரை செக் பண்றது. நம்மளுக்கு உண்மையிலேயே நம்மளுக்கு கருணை கிடைக்குதா, இல்ல கருணையை நான் ரிசீவ் பண்றேன்னா, கருணையை வாங்குறேனா இல்லையா. இந்த கருணை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பணிவு வந்துடும், சாண்டிங் ஒழுங்கா ஆயிரும், நம்மளுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே புரிய வரும். அவங்க சொன்ன மாதிரி இதுல புக்கில் இருக்கிற எழுத்துக்கள் வெறும் எழுத்துக்களா இருக்காது, அது ஒரு எமோஷனலா நம்ம புரிஞ்சுக்க ஆசைப்படும். அதே மகாபிரபுவோடைய சைத்தன்ய சரிதாமிரத லீலைகள்ல மகாபிரபு சவுத் இந்தியா போகும்போது ஒரு சவுத் இந்தியால ஒரு படிக்க தெரியாத ஒரு பிராமணர் தன் குருநாதர் வந்து அவருக்கு வந்து என்ன கட்டளை கொடுத்தாருன்னா, நீ அன்னாடிக்கு பகவத்கீதை படிக்கணும். ஆனா அவர் படிக்க தெரியாது. என்ன பண்ணுவார், அன்னாடிக்கு புக்கை திறந்து வந்து பார்த்து அந்த புக்கை பார்த்து அழுந்துகிட்டு இருப்பாரு. மகாபிரபு அங்க வரும்போது அந்த பிராமணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மகாபிரபு அவருக்கு படிக்க தெரியாது, அவர்கிட்ட போய் என்ன பேச போறீங்கன்னு. ஆனா அவர் போய் கேட்பார், நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு. அவர் சொல்லுவாரு, இங்க பாருங்க இந்த புக்ல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்காக தேர் ஓட்டுறாரு, அவர் கீழே இருந்து அவர் எப்படி எத்துவாரு, இவர் எந்த அளவுக்கு பணிவா இருந்தா, பகவான் எந்த அளவுக்கு கருணை வாய்ந்தவரா இருந்தா அர்ஜுனுக்கு வந்து தேர் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மகாபு சொல்லுவாரு, அதாவது சாஸ்திரங்கள் வந்து படிக்க தெரியுது, அதுக்கு பெரிய பண்டிதராக இருக்கும், அது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு சீரியஸாக ஒரு குருவோட கட்டளை நம்ம எடுத்து செய்யும் போது, இப்ப சீரியஸா நம்ம இருக்கும் போது, நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இந்த கிருஷ்ண பக்திய இந்த ஆன்மீகத்தை நம்ம பயிற்சி பண்ணும் போது பகவான் உள்ளுக்குள்ள சைத்திய குருவா உள்ளுக்குள்ள நம்ம குரு இருக்கிற சைத்திய குரு அவர் நம்மளுக்கு உண்மையான விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைப்பாரு. தட் இஸ் அ மெயின் விஷயம். அந்த மூட்டை நம்ம டெவலப் பண்ணணும். அப்ப அதனால நம்ம எப்பயுமே ஆச்சாரியர்கள் கனெக்ஷன் இருக்கணும். எப்பயுமே ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்குறாரு, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, இந்த இயக்கத்தோட முக்கியமான இன்னொரு ஆர்ட் பீஸ் வந்து யாருமா உண்மையான மகாபிரபு இந்த இயக்கத்தோட சிஸ்டத்தை உருவாக்குனாலும் இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது ரூப கோஸ்வாமி. நம்மளுக்கு அதாவது ஆச்சாரியர்கள், இப்ப நம்ம குரு பரம்பரை ஆச்சாரியர் வராங்களே, அந்த ஆச்சாரியர்கள் குரு பரம்பரா சொல்றோம். அவங்களுக்கு 900 பேர் இருக்கு, அந்த பரம்பரைக்கு 900 பேர் இருக்கு. யாருக்கு தெரியுமா? நம்ம வந்து கௌடிய பரம்பரா சொல்லுவோம், குரு பரம்பரா சொல்லுவோம். 900 பேர் இருக்கு. யாருக்கு தெரியும்? பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். அது வந்து நம்ம சம்பிரதாய பேரு மாதிரி. நான் சொல்ற குரு பரம்பரை, நம்ம குரு பரம்பரை இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கௌடிய பரம்பரா சொல்லுவோம், குரு பரம்பரா சொல்லுவோம். 900 பரம்பரா சொல்லி அவங்களுக்கு பேர் இருக்கு. என்ன அது? ரூப கோஸ்வாமி. பிரபு ரூப கோஸ்வாமி இல்ல, ட்ரை பண்றீங்களா? இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரூபானுக பரம்பரா. ரூபானுக பரம்பரை ரூப கோஸ்வாமியோட அடிச்சோட்டை பின்பற்றி வருவாங்க. மகாபிரபு செஞ்ச சிஸ்டத்தை அந்த புக்கு உடனே எடுத்து வந்து ரூப கோஸ்வாமி நம்ம ரூப கோஸ்வாமி வழியதான் பின்பற்றிட்டு வராங்க நம்ம ஆச்சரியர்கள். அதனால ரூபானுக பரம்பரா சொல்லுவாங்க. தட்ஸ் வாய் வந்து நம்ம எப்பயுமே ஆச்சாரியர்களோட அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அவங்களோட மூட் என்னது, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம், நம்ம வந்து என்ன நம்ம வந்து இந்த இயக்கத்தோட மூட்டு, இந்த இயக்கத்தோடைய ஒரிஜினாலிட்டி, இந்த இயக்கத்தோடைய தன்மைகளை மாத்திரக்கூடாது. சொல்றேன், எப்ப சொன்னேன், இந்த இயக்கத்துக்கு நல்லதை பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை, கெட்டதை பண்ணாம இருந்தாலே சரி. அதனால கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம பகவானை புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அவரோட விஷயங்கள் எல்லா விஷயங்களும் இங்க இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி அவர் தான் படைக்கிற எல்லாம் பண்ற. ஆனா இதெல்லாம் நம்ம புரியணும்னா நம்மளுக்கு கருணை, இந்த கருணை கிடைக்கும் போது, ஆச்சாரியர்கள் கருணை, பக்தர்கள் கருணை, வைஷ்ணவ கருணை கிடைக்கும் போது நம்மளுக்கு இயற்கையான பணிவு ஏற்படும், ஹம்பிள்னஸ் வரும், நேச்சர் ஹம்பிள்னஸ் வரும். பிறகு சாண்டிங் நம்மளுக்கு வந்து பியூரா மாறும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிய வரும். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா அது. ஓகேவா? மர்சி அண்ட் நேச்சர் ஹம்பிள்னஸ் டெவலப் ஆகும். பிறகு பிளஸ் வந்து என்னது, நம்மளுக்கு வந்து சாண்டிங் வந்து வெரி நைஸ் சாண்டிங், அழகான சாண்டிங், சாண்டிங் பியூர் சாண்டிங் வரும். ஓகே, இது வந்துச்சுன்னா மட்டுமே பகவான் நமக்கு புரிய அவரோட விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாம் புரிய வரும். இந்த புக்குக்குள்ள எழுத்து வந்து சும்மா எழுத்தா இருக்காது, அது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்மளோட மனசுல பகவான் யாருன்னு புரிய வைக்கும். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி की जय. जय राधा माधवा की जय. जय बल सुभद्रा महारानी की जय. जय श्री प्रभुपाद महाराज की जय. जय गौर प्रेमानंदे. हरि हरि. எஸ், ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் சந்தேகங்கள்?